திராவிட கழக இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டத்திற்கு தளம் வாங்கியிருக்கின்ற மாவட்ட துணைத் தலைவர் செயல் வீரர் ஐயா திருப்பதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே உரையாற்றிய மாவட்ட செயலாளர் ஐயா செயல் வீரர் இராலி சுரேஷ் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றிய முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரியார் பெருந்தொண்டர் ஐயா முனிச்சாலை அழகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து ஐயா திருப்பதி அவர்களுக்கு ஒத்தாசையாக இங்கே இருக்கின்ற வரவேற்புரையாற்ற இருக்கின்ற ஐயா தனசேரன் அவர்களே, செயல் வீரர் ஐயா எபி அவர்களே, சேகர் அவர்களே, இங்கே ஐயா பவுன்ராஜ் அவர்களே, மற்ற நம்ம தோழர்கள்லாம் வந்திருக்கா. ஓவராலுக்காக பேர் உங்களெல்லாம் சொல்கிறது மாதிரி நினச்சிக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை 6 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னாங்க. 6:30 போகுது. எனக்கு அரை மணி நேரம் தான் டயம். 7 மணிக்கு மேலே 1 நிமிஷம் கூட பேசக்கூடாதுன்னு அப்போயே சொல்லிட்டாரு. வந்துருவாங்களாம் எல்லாரும். ஏன்னா 10 மணிக்கு கூட்டம் முடிக்கணும். ஐயா இங்கே இந்தி தலைப்பு என்னையா? இந்தி தமிழ் மொழியை அழிக்கும் இந்தி தேவையான்னு சொல்லி ஐயா முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மந்திரி அவர்கள் ஐயா பொன்முத்துராமலிங்க ஐயா அவர்கள் வர்றாரு. எங்களில் மிகப்பெரிய பேச்சாளர் தஞ்சை பெரியார் செல்வம் வர்றாரு. இவங்கெல்லாம் வர்றதுனால நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். 6 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஐயா திருப்பதி சொன்னது போல் இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் பண்பட வேண்டும் என்பதற்காக சிரிக்க சிந்திக்க இந்த விழா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் தூரத்துலேருந்து பார்த்தா இப்போ மேடை பேச்சாக இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம். இது காட்சி. அதெல்லாம் கிட்டத்தில் வரணும். வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சின்ன பையங்களாம் வந்திருக்கீங்க. இங்கே விழா நடத்திச்சு, பொங்கல் விழா. அங்கே வந்து நடத்தினேன். அது சும்மா ஒரு 20 நிமிஷம் நடத்தினேன். ஒரு 4-5 நிகழ்ச்சி அதை விட்டுருவோம், வேறு புது நிகழ்ச்சியாக நடத்துவோம். அப்படி அதில் 1-2 நடத்தினாலும் நீங்கள் சொல்ல பார்க்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, பார்க்கட்டும். எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்லிடுறேன் என்று கூறி இப்போ நிகழ்ச்சி இங்கே பாருங்கள் ஆரம்பிக்கிறேன். அன்றைக்கி பாம்பு ஆட விட்டோமாப்பா, ஆடல் இல்லையா? இன்றைக்கி ஆட விட்டுருவோம். இங்கே இருக்க கையில் ஒரு பாம்பு வச்சுருக்கேன், 2 பாம்பு. இது ஒரு நாகப்பாம்பு, இது ஒரு சாரை பாம்பு. இந்த 2 பாம்பும் சண்டை ஓடும். அது மாதிரி நிகழ்ச்சி. இவருங்க கீழே இறக்கி விடுவேன். இது மரக்கட்டையால் செய்யப்பட்ட சாரை பாம்பு, நல்ல பாம்பு. இந்த 2 பாம்பும் கீழே இந்த கீழே இறக்கி விடுவேன், சண்டை ஓடும். அது மாதிரி கீழே இறக்கி விடுவேன். இந்த பகுதி வரைக்கும் அங்கே போயிட்டு வரும். அங்கே ஐயா என்எஸ்கே படிப்ப வரைக்கும் அது வரைக்கும் அங்கிட்டலாம் போகாது. காருக்குன்னு மேலே ஏற்றி விடுவாங்க. அது வரைக்கும் போயிட்டு அது வாட்டுக்கு வரும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் கையில் ஒரு கோழி முட்டை வச்சுருக்கேன். இந்த முட்டை பறந்து போகுதுன்னா அது பறந்து போகும். அது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது. அதுபோல் தேங்காய் உடைச்சா ரத்தம் வரும், மல்லிகைப்பூ வரும். இது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது. கையில் ஒரு பொம்மை வச்சுருக்கேன். இது அந்தரம் ஆண்டுக்கிட்டு டான்ஸ் ஆடும். இது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது. தோழர்களே, இது மாதிரி பல நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சு காட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். நீ வா தம்பி, வா, நீ வா, இப்படி மேலே வா, மேலே வா. வேறு என்னையா? சுஜித், வா. எனக்கு விளக்கம்லாம் சொல்லாமல் போயிட்டு நீங்கள் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். தள்ளிப்பிடி நெல், இது எப்படி நல்லா எழுத்துப்படி முழு சணல். இங்கே பாருங்கள், கையில் ஒரு சணல் வச்சுருக்கேன். தம்பி இந்த நல்லா இழுத்து பாரு. எதாவது வெட்டி இருக்கா ஒட்டி இருக்கா? முழு சணல் தானே. எத்தனாவது படிக்கிற? 8ஆவதா? சரி. இங்கே இருங்க, முழு சணல். இந்த சணலை உங்களுக்கு முன்னாடி 2ஆ சுற்றுறேன். இந்த கத்தி எடு. 2ஆ சுற்றிருக்கேன். இதை சொல்ல மறந்துட்டேன். இது மந்திரக்கோள். வித்தக்காரில் இது மாதிரி குச்சி வச்சுருப்பேன்.
இதை வச்சுக்கிட்டு தான் நான் உங்களை ஏமாற்றுவேன். இது மந்திரக்கோள். இருங்க, மறுபடியும் தள்ளி நெல் முழு சணல். இந்த சணலை உங்களுக்கு முன்னாடி 2 சுத்துறேன். 2 முனை இருக்குது பாருங்கள். இதை வெட்டி விடியா, பிடிச்சிட்டு வெட்டு. இந்த வெட்டிட்டார். 2 முனை 4 முனையாக போச்சு. நல்லா பாருங்கள், 2 முனை 4 முனையாக போச்சு. ஏதாவது ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதியில் முடிச்சு போடுறேன். ஒரு பகுதியில் முடிச்சு போடுறேன். முடிச்சிருக்கு இருக்கா, இழுத்து பாரியா. ஒரு 2 நிமிஷம் அப்படி அப்படி பிடிச்சிருந்தோம். பாப்பா ஆர்வமாக இருக்கு. கத்தியை கொடு. இவனை பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்குது. எழுத்து பாரு. இங்கே இருங்க, 2 வெட்டி முடிச்சு போட்டுருக்கு. முடிச்சிருக்கு விட்டியா விட்டு. இப்போ இந்த முடிச்சு ஒட்டுனா ஒட்டிக்கிறோம். இதுதான் தந்திரம். இதுக்கு தான் இந்த மந்திரக்குள் எடுக்கணும். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம்தான். நான் சொல்கிற மந்திரம். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க. ஒட்டிக்கிடுச்சு. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு தந்திரம். அதுபோல் எல்லாமே தந்திரம் தான். எப்படின்னு உங்களுக்கு இப்போ போய் உட்காரு, செஞ்சு காட்டு இருக்குது. அதுபோக இங்கே ஐயா இளங்கோ ஐயா 2 5 நிமிஷம் பேசுங்க. அப்புறம் ஆமாம், எத்தனையோ ஆமாம், கவனிக்கலை. எப்போவுமே என் கூட்டத்துக்கு முன்னாடி அவர் பேசுவார். சரிங்க தோழர்களே, இது ஒரு தந்திரம். எப்படின்னு சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி இங்கே வருங்க. தம்பி, யாருக்கு கல்கண்டு வேணும்? யாருக்கு சிலைப்பு வேணும்? சிலைப்பியா? சரி தர்றேன், ஒரு ஆளுக்காக தர்றேன். முதல்ல விபூதி, இந்த சாமியார்லாம் விபூதி குங்குமம் தான் கொடுத்து ஏமாற்றுவாங்க. விபூதி குடிப்பி கொஞ்சோண்டு மண்ணள்ளிட்டு வா. இப்படி வா வா. கொஞ்சமெல்லாம் எடுத்து வேணாம். ஆமாம், இங்கே இருங்க. கையை தொடச்சிடுறேன்.
கையில் ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை இல்லைடா, தொடச்சி கொஞ்சம் கூட வை. போதும் 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 நெல் நெல் நெல். இந்த மண் இருக்குது, இது விபூதியாக போகும். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். இங்கே இருக்கு வா, எல்லாம் வா, அப்படி வந்து கீழ் நெல் வாங்க. இது விபூதியாக வரும். இங்கே இருங்க, இந்தா குடி. இப்போ வாடை எப்படி இருக்கு? இப்போ மோந்து வாடை எப்படி இருக்கு? என்ன வாடை? பழனி சித்தநாதன் விபூதி வாடை வருதா? அதான் நான் தயார் பண்ணி கொண்டு வந்தது. கையாட்டம் விபூதி வரும், குங்குமம் வரும், இதெல்லாம் தந்திரம். இது புட்டபர்த்தியில் ஒரு சாய்பாபா இருந்தார், சாமியார். கையாட்டுவாங்க, விபூதி வரும். ஒரு தடவை விபூதி பூசுறதுக்கு 500 ரூபா 1000 ரூபா 5000 ரூபா பணம் வாங்கிட்டு இதெல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் தந்திரம்னு உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டுறோம். அதுபோல் தேங்காய் உடைப்பார், ரத்தம் வரும். உங்கள் குடும்பத்துக்கு கேடு கெட்ட நேரம், சாமி என்ன செய்யணும்? மறுபடியும் 5000 10000 ரூபாய் பணம் வாங்கிட்டு ஒரு தேங்காய் உடைப்பார், 1 ரூபா மல்லிகைப்பூ வரும். இது மாதிரி தந்திரம் தான். அப்படிலாம் வராது. எப்படின்ற உங்களுக்கு சொல்லுவேன். கையில் இருந்து பூதி கொடுக்குறாருல தம்பி, நீங்களாம் கேட்கணும். அவர் எங்கள் ஐயா திருப்பதி சொன்ன மாதிரி இது யாரும் புண்படுத்துவதற்காக இல்லை, பண்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி. ஏன்னா வேறு எந்த கட்சிக்காரங்களும் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இங்கே இருங்க, கையில் இருந்து பூதி வந்துச்சுலப்பா, கையில் இருந்து பலாப்பழம் வர வை. வருமா? இந்த பலாப்பழம் யாராவது வர வச்சுருக்காங்களா சாமியார்? இது பூரா தந்திரம். கைக்கில் அடங்குற பொருள் தான் வரும். பலாப்பழம் கைக்கில் அடங்காது. அதனால இந்த விபூதி மிட்டாயி இதெல்லாம் கைக்கில் அடங்குற பொருள் தான் வரும். அதில் வாய்க்கிலேருந்து லிங்கம் எடுக்கிறாரு. இப்போ நானும் எடுத்து காட்டுவேன். புட்டபர்த்தி சாய்பாபா அது மாதிரி இவர் நம்ம அந்த இப்போ நான் பிடிச்சி கொடுத்தேன் பேர் பிரமானந்தா, அவெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரமானந்தான்னு ஒரு சாமியார், நான் தான் அவரை பிடிச்சி கொடுத்தேன். அங்கே திருச்சி பாத்திமா நகரில் இருந்தார். வச்சு தொடர் கூட்டம் போட்டோம் திராவிட கழகத்தின் சார்பில். 1 வாரம் நடத்தினேன். 3ஆவது நாளே போலீஸ் போயிடுச்சு. பிரமானந்தா அவர் இறந்து விட்டார். ஆக எதுக்குன்னு லிங்கம் வாய்க்கிலேருந்து சின்ன லிங்கம் சிவலிங்கம் எடுக்கிறாங்க. வாய்க்கிலேருந்து லிங்கம் எடுக்கிறாருல்ல, ஒரு 3 அடியில் கடப்பாறை எடு. வாய்க்கிலேருந்து கடப்பாறை உருவி காட்ட முடியுமா? லிங்கம் வாய்க்கில் அடங்குற பொருள் தான் வரும். இது மாதிரி எல்லாமே தந்திரம் தான். அப்படின்றக்காக அதெல்லாம் செஞ்சு காட்டணும்னு கூறி அடுத்து இங்கே இருக்கா என்ன அந்த பால் வெள்ளையா? சரி இல்லைங்கன்னா வாங்கி சொல்லுங்கள், 10 ரூபா பாக்கெட்டு போதும். அதுபோல் அடுத்து இந்த அரை 10 ரூபா 20 ரூபா கொடுங்க ஐயா. ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுங்க. 100 200 500 எடுத்து உங்களுக்கு வரும். ஒரு 10 ரூபா 20 ரூபா தாங்க. சாதாரண டப்பா இல்லை இல்லை சின்ன பையன் தான் கொண்டாடுறாங்க. சின்ன பையன் வரட்டும். 10 ரூபா. இதை வருப்பா, இந்த டப்பாவில் ஒன்றும் இல்லை. இதில் இந்த டப்பாவில் இந்த 10 ரூபா வைக்கிறேன். 10 ரூபா வச்சாச்சு, மூடிடுறேன். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். ஓடிப்போ. இதுலேருந்து ஏதாவது ஒரு தாள் வருது, 100 200 எது வருதுன்னு பார்ப்போம். 500 ரூபா வருது. இங்கே வருங்க, 10 ரூபா வச்சார், 500 ரூபா. யாருப்பா நான் கொடுத்தேன்? யாரு? 2 பேர் வந்தீங்கன்னா 6 ரூபா. இவன் தானே? அதெல்லாம் ஒற்றுமையாக வர்றாங்க. இவன் தான் கொடுத்தேன்னு சொல்கிறேன். அப்புறம் இதை வாங்கிட்டு போய் அவன்கிட்ட ஒரு 500 ஒரு 50 ரூபா கொடு. 50 ரூபா வாங்கிக்கடா, வாங்க 50 ரூபா. ஏமா வர்றேன் தம்பி. எப்போ இந்த 10 ரூபா காணா பண்ண முடியா? அப்படிலாம் வராது. அப்படிலாம் வந்துச்சு நான் வித்தக்காரன். இந்த ரோட்டில் எதுக்கு 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் பிச்சை எடுக்கிறேன்? ஒரு 10 ரூபா கட்டை வாங்கி வச்சுக்கிறேன், ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிறேன். 10 ரூபா வைக்க 500 ரூபா எடுக்க, 10 ரூபா வைக்க 500 ரூபா எடுக்க. பெரிய கோடிக்கணக்கான சம்பாதிக்கலாம்ல. அப்படிலாம் வராது. இது ஒரு தந்திரம். எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இப்போ இங்கே உன்னுடைய ரூபாய் வாங்கிக்க. தருங்க, 500 வச்சுருக்கேன். 1 ரூபா எவ்வளோ கொடுத்த? ஓடிப்போ. இந்தா அவர் ரூபா வந்துடும்.
10 ரூபா வந்துருச்சா? இது மாதிரி தந்திரம் தான். அதுபோல் எங்களது பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில தலைவர் ஐயா, மிகப்பெரிய பேச்சாளர் ஐயா நேரு ஐயா வந்துட்டார். கேளுங்க. அவெல்லாம் வந்ததுனால நான் நிகழ்ச்சியை சரியாக 7 மணிக்கு நான் முடிச்சிருவேன். உட்காருங்க. ஆமாம், இதில் எல்லோரும் இப்போ ஒரு முக்கியமானது சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நேரம் தான் எல்லாம் போகுது. தோழர்களே, திராவிட கழக கூட்டத்தில் இப்போ எல்லாருமே 40 வருஷம் 30 வருஷம் இருந்தவங்க தான். நீங்கள் யாரும் பேசாத பேச்சை இன்றைக்கி பேச போகிறேன். தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எத்தனை? 15 16 அரசியல் கட்சி. மொத்தத்தில் 30 35 கட்சி இருக்குது. எந்த கட்சிக்காரங்களும் சொல்லாத நான் ஒரு மருத்துவ குரூப் உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன். என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. சம்மந்தத்தோடு பேசுகிறதுக்கெல்லாம் ஆள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வந்துட்டார் தமிழ்நாட்டில் இந்தி எதற்குன்னு. நான் இந்த மந்திரமில்லை எல்லாம் தந்திரத்தான்ற நிகழ்ச்சியில் இந்த மருத்துவம் உங்களுக்கு பல விதமான வியாதிகள் ஏன் வருது போகுதுன்றத பாயிண்டை ஒட்டித்தான் பேசுவேன், வெட்டி பேசலை. இந்த மந்திரமாத்தன் மேலே வரும், அதையும் சொல்லணுன்னு இருக்கேன். அது எப்படி நேரம் இருக்கோ பார்த்துக்கிருவோம். நேரம் இல்லைன்னாலும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, அது கடைசியாகத்தான் சொல்லுவேன். அந்த மருத்துவ குரூப்பு என்று கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். ஐயா வாங்க. ஐயா வாங்க வாங்க. இப்போ சரியா? இப்போ இந்த கோழி முட்டை பறக்க போகுது. இந்த முட்டையை பறக்க விட போகிறேன். எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த பைக்கில் ஒன்றும் இல்லை. இந்த பைக்கில் ஒரு கோழி முட்டையை போடுறேன். எல்லாம் பாருங்கள். இந்த கோழி முட்டை வச்சுருக்கேன், இந்த பைக்கில் போடுறேன். கையை எடுத்துடுறேன். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம்தான். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க. ஓடிப்போ, ஓடி போயிடுச்சு. கைதட்டுங்கய்யா. ஓடி போயிடுச்சு. இந்த பைக்கில் தான் போட்டேன். இதா இருங்க. இருக்கா? இல்லை, பறந்து போயிடுச்சு. போன முட்டை கூட்டத்தில் தான் கிடக்கு. இது வருங்க. தலால் பைய காட்டு மந்திரம் விட்டு இல்லை, பறந்து போய் கூட்டத்தில் தான் கிடக்கு. பைய பாருங்கள், மடியை பாருங்கள். இருந்தால் எடுத்து கொடுத்துருங்க. யார்கிட்ட இருக்குது முட்டை? யார்கிட்ட இருக்குது? ஐயா கொண்டாங்க, ஐயா கொண்டாங்கய்யா. கொண்டாங்க, பார்த்துக்குருவோம். இந்த முட்டை இங்கே வந்துருச்சு. அங்கே இருங்க. இந்த பைக்கில் தான் போட்டேன். ஐயா அவர் யாரும் தெரியாத அவர் பைக்கில் போய் விழுந்திருக்கு. இது மாதிரி ஒரு தந்திர காட்சி. இது எப்படின்னு உங்களுக்கு விளக்கம்னு நான் சொல்லுவேன். தோழர்களே, இங்கே பேச்சாளர் பெருமக்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் பேசணுன்றதுனால என் நிகழ்ச்சி நான் சொன்ன பிரகாரம் இன்னும் 17 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் என்னை வித்தைகளை காட்டிட்டு உங்களுக்கு விளக்கமும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இன்றைக்கி பெரியார் என்ன செய்தார், தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கிறத பற்றி நீங்கள் பேசுங்கய்யா. இந்த பெரியார் என்ன செய்தார் அப்படின்னு சில அறவைக்காடு ஆளுகளும் சில பைத்தியங்களும் சொல்லிக்க தெரியுது. அதுக்காக ஒன்று நான் மற்ற உதாரணம்லாம் சொல்ல மாட்டேன். நான் என்னையவே சொல்லிக்கிறேன். தோழர்களே, பெரியார் என்ன செய்தார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எங்கள் ஊர் திருப்பாச்சேத்தி. இந்த பாருங்க, திருப்போணம் திருப்பாச்சேத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பக்கம்தான், 30 கிலோமீட்ரு. திருப்பாச்சேத்தி பக்கத்தில் நான் எல்லா ஊர்லேயும் சொல்கிறது, அதில் வெக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ மாட்டேன். குருவி கூட கூடு கட்ட பயப்படும் ஒரு குக்கிராமம், பிச்சை பிள்ளை ஏந்தல்னு ஒரு சின்ன கிராமம். குருவி கூட இங்கே கூடு கட்டாது. அவ்வளவு. ஐயா வாங்க, வாங்க, வணக்கங்க, உட்காருங்க. அந்த குக்கிராமத்தில் பிறந்தவன் நான்.
ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம் பண்ணுறது எங்களுக்கு தொழில். இது முக்கியமான பாயிண்ட்டுங்கய்யா. ஏன்னா இதை யாரும் நம்ம ஆளுகளுமே சொல்ல மாட்டோம். ரெண்டு காசு பொதுவாக எல்லாருமே பணம் காசு வந்துட்டால் பட்ட கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லணும். ஏன்னா பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொல்கிறாள் முட்டாளுங்க, அவங்களுக்கு சொல்லி ஆகணும். அதுக்காக அதை மட்டும் சொல்லிட்டு நான் அப்புறம் பேச மாட்டேன். தோழர்களே, குருவி கூட கூடு கட்ட பேப்படு ஒரு குக்கிராமம். விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது. வறுமை எவனும் படிக்கலை. எங்கள் ஊரில் யாரும் படித்ததே இல்லை. முதல்ல படித்த இது என் வயசுக்காரங்க தான், நாங்கள் தான். ஒரு 8வது 10வது படித்தவன். அப்படித்தான் இருந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு முன்னாடி யாருக்கும் அம்புட்டு கை நாட்டு 10 ஏக்கர் 20 ஏக்கர் விவசாயம் நடக்கும். நெல் கரும்பு எல்லாம் போடுவாங்க. பூரா கை நாட்டத்தான் இருந்தேன். எல்லாம் படிப்பறிவு இல்லை. ஏன்னா சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கூட கல்வியை கொடுக்கக்கூடாதுன்ட்டான். சூத்திரம் படித்தா நாக்க பிடிச்சா இருக்கணும்ட்டான் மனு தர்மத்தில், ஜனாதனத்தில். சூத்திரம் ஐயர் படிக்கிறத பார்த்தோம்னா கம்பியை வச்சு கண்ணில் சுடணும். அதை காது கொடுத்து கேட்டோம்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், நாக்க பிடிச்சா இருக்கணும். படிக்கலை யாரும், படிப்பு இல்லை. ஆனால் அக்ரஹாரத்தில் ஐயர் வீட்டில் எல்லாம் படிப்பான். மொட்டைப்பா பார்த்து ஹிண்டு இங்கே இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிப்பா. பூரா படிக்க பிறந்தவங்க, நம்ம ஊரை உழைக்க பிறந்தவங்க. சரி, அது இருக்கட்டும். ஏன் இதை நான் எங்கள் ஊர் கதையை சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது. வேறு வருமானம் வேணும்ல, பணம் காசுக்கு என்ன செய்கிறது? ஐயா கமர் இருக்காங்க, காவல்துறை அதிகாரிங்க தெரியும். இப்போ இல்லைங்கய்யா, வேறு வழி இல்லை எங்களுக்கு. நாங்கள் சாராயம் காய்ச்சுவோம். இது தாங்க எங்களுக்கு தொழில். ஊரை சொல்கிறேன், திருப்பாச்சேத்தி ஏரியா பூரா எங்கள் சொந்த பந்தங்களுக்கு சாராயம் காய்ச்சறது, ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்ணுறது. அதுக்கு மாரி பொழுதுபோக்கு வேணுமில்ல ஐயா சுரேஷ் ஐயா. அதுக்கு மாரி ஒரு பொழுதுபோக்குக்கு என்ன செய்வேன் தெரியுமா? ஒருத்தனுக்கு ஒருத்தனை வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறது. அடுத்தவனையெல்லாம் வெட்ட மாட்டாங்க. எங்கள் ஏரியாவில் பெருமாறி சாதி சண்டை வராது. பூரா மாமே மச்சினே சொந்த வந்தோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஒன்றுக்கு ஒன்று குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு இவனை அவனை வெட்டுறது, இவனை வெட்டுறது. அப்படி அது தாங்க எங்கள் ஊர் பழக்கம். நான் ஒன்றும் பொய் சொல்ல, ஐயாக்களுக்கு தெரியும். திருப்பாச்சேத்தியை அப்படி தொட்டால் போதும், கம்ப்யூட்டரில் வந்துடும். டெல்லி வரைக்கும் பேர் வாங்கின ஊர். எதில்? அறிவியல்லையா, படிப்புலையா? வெட்டு குத்து அருவா இவ்வளவு காட்டு முன்னாடி தினமாக கிடந்தோம். இதுதான் எங்கள் பொழப்பு. சொல்கிறானே பெரியார் என்ன செஞ்சாருன்னு, அந்த முப்பாட்டை எப்படி வந்தான், என் நாப்பாட்டை எப்படி வந்தான், என் 5 பாட்டை எப்படி வந்தான்றானே. நான் எல்லா தலைவர்களையும் மதிக்கிறோம். எல்லா தலைவரும் காலத்தில் பல தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் தலைவர் ஐயா ஈரோட்டு கிழமை பெரியார் தாங்க. இன்னைக்கு படி படி படின்னு ஏன்டா அடிச்சுட்டு சாகுறீங்க, படிங்கடான்னு சொல்லி எங்களுக்கு பூரா பகுத்தறிவை ஊட்டி பெரியார் பாடுபட்டதுக்கு பின்னாடி இன்னைக்கு காட்டு மிராண்டி ஒன்றுக்கு ஒன்று வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு தெரிஞ்ச நாங்கள் இன்னைக்கு எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்திலேயே மதுரை மாவட்டத்தில் 2 பேர் தெரியலை, சொல்லக்கூடாது. 2 ஆடிட்டர் தான் பெரிய ஆடிட்டர்லாம். அதில் என் தாய் மாமன் மகன் ஒரு பெரிய ஆடிட்ரு வந்துட்டார். சாராங்காச்சனை பேரன் பெரிய ஆடிட்டா வந்துட்டார். பூரா வழக்கறிஞர்கள் வந்துட்டாங்க. ஐயா வழக்கறிஞர் தானே ஐயா. இங்கே வைரமுத்து ஐயா நம்ம திராவிட தமிழர் பேரவை பொறுப்பாளர் வந்திருக்கிறாரு. எங்கள் ஊரில் மட்டும் 5-6 வழக்கறிஞர் வந்துட்டாங்க. பூரா டாக்டரு கலெக்டர் தான் வரல, மற்ற எல்லா பொறுப்பும் தலைமை ஆசிரியர் வந்துட்டார். இந்த அளவுக்கு எல்லாம் படிப்பு. எங்கள் பக்கத்து ஊரா டாக்டரு எல்லாம் வந்துட்டாங்க. பூரா எப்போ இந்த தலைமுறை வந்துட்டோம். பெரியார் தான் வந்தோம். பெரியார் என்ன செஞ்சார்? இதை விட என்னடா உதாரணம் சொல்லணும்? வேறு யார் இந்த வேலை செஞ்சா? யார் அந்த பெரியார்? அதைத்தான் நீ பார்க்கணும். வாயில் என்ற பக்தங்களாக இருந்தால் நான் வாக்கெல்லாம் விடுவேன். நம்ம வாக்கு விட முடியாது. இந்த சேட்டை செஞ்சால் கோபத்தில் சொல்லுவாங்க, இல்லாட்டே உன் வாயில் புத்து வர, உன் வாயில் புழு வைக்கன்னு. அப்படி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அதில் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. ஐயோக்கே பேசுகிறாங்கல்ல, பெரியார் என்ன செஞ்சார்? அவர் தான் செஞ்சாரா? அவர் தான் படிக்க வச்சாரா? கம்பர் அவர் தான் படிக்க வச்சாரா? ஔவையார் அவர் தான் படிக்க வச்சாரா? எவ்வளவு ஏட்டி புட்டியாக பேசுகிறான் பாருங்க. பூரா கை நாட்டாக தெரிஞ்சான். அப்படி தெரிஞ்சவனை பூரா படின்னு இந்த இட ஒதுக்கீடு வாங்கி கொடுக்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறாங்கய்யா. தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான். இங்கே இருங்க, வேணும்னு பேசுகிறாங்க. தோழர்களே, நண்பர்களே,
அவர் பெரிய செல்வச்சமானாக பிறந்தவர். ஈரோடுல இப்போ ஈரோடு முன்னாடி சேலம் ஜில்லாவுன்னா இப்போ இருக்க கோவை, சேலம், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு 4-5 மாவட்டம். இப்போ அன்றைக்கு ஒன்றுபட்ட சேலம் ஜில்லாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பணக்காரங்களில் ஒரு பணக்கார குடும்பம் வெங்கடப்ப நாயக்கர். அவங்க தாப்பனார் பெரிய செல்வ சீமானாக பிறந்தவர், மிகப்பெரிய வியாபாரி. அது மட்டும் இல்லை, நான் சுருக்கமாக சொல்கிறேன், 29 பதவி வச்சுருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். காங்கிரஸ்னா தமிழ்நாடு காங்கிரஸ் இல்லை, அப்போ மதராஸ், சென்னை ராஜதானி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு பிரிக்கலை, ஒன்றுபட்ட இந்த தென் மாநிலம் 4க்குமே காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். பெரிய கோடீஸ்வரன், 29 பதவி வச்சுருந்தவர். அத்தனைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சமுதாயத்துக்காக தோழர்களே, நான் இந்த ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 95 வயசு, 95 வயசிலும் அந்த நீரிழிவு வியாதி அங்கே டிபி வழியாக தான் அங்கே நீர் போகும். அப்படி ஊர் ஊரா சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சென்னை டி நகரில் 3 நாளைக்கு முன்னாடி பேசி, எப்படி ஐயா பேசினாருனாலாம் கேட்டுக்கங்கய்யா, இந்த கிறுக்கு பயல்களுக்கு நீங்கள்லாம் பொதுமக்கள் அங்கங்கே இங்கே கூட்டங்களுக்கு இங்கே இப்போ குறைவாக இருந்தாலும் அங்கங்கே பரவலாக இருக்கிய இங்கே தெரிஞ்சுக்கிறேன்னு. தோழர்களே, அவர் பேசி குறைந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவார். அப்படி பேசி முடிச்சுட்டா திரையை போட்டுருவாங்க ஸ்கிரீனை. பின்காலத்தில் 85 வயசுக்கு முன்னாடி 10 வருஷம் போட்டால் உருள்வாராமி, அம்மா 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 வலி பூரா. இங்கேருந்து டீப் வழியாக நீர் போகுது, தப்பாக நினைக்காதீங்க, இங்கே மடி தொங்குது கீழே. அந்த அளவுக்கு வேதனை. அந்த வேதனையிலையும் எங்கள் அப்படி பிழைக்க அப்படி பிரச்சாரம் பண்ண அவசியமாங்க. இந்த சமுதாயத்துக்கு மானம் அறிவும் வரும்னு சொல்லி, இவங்களுக்கு நம்மளுக்கு நன்மை வரும்னு சொல்லி அந்த செல்வ சீமானாக பிறந்தவர் நம்மளுக்காக உழைத்தார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, பெண்ணுரிமைக்காக, பெண்களுக்காக இப்படியெல்லாம் பாடுபட்டு உழைத்தார். அதனுடைய பலன்தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் இன்றைக்கி வசதியாக எல்லாம் வாய்ப்பாக எல்லாம் வந்துட்டோம். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தமிழன் IAS IPS வந்ததுக்கு காரணம் தந்தை பெரியார். தோழர்களே, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு வச்சுருந்தேன். பொம்பளை பிள்ளை வந்திருக்கிய, பொம்பளை பிள்ளை படிக்கக்கூடாது, பிம்பத்தின்னா பொம்பளை பிள்ளைக்கு தாண்டா நுண்ணறிவு அதிகம். இன்னைக்கு உளவியல் பிரகாரம் சொல்கிறாங்க, ஆண்களை விட பெண்களுக்கு அறிவு வேறும் இல்லை. இந்த +2 பரீட்சை எழுதுகிறாங்க பாருங்கள், பொம்பளை பிள்ளை தான் பெஸ்ட்டாக வரும். அந்த அளவுக்கு பெண்ணுக்கு எல்லா உரிமையும் கொடுனார். இப்போ நம்ம அதை இன்றைக்கி சொத்துரிமை வந்துச்சு. அன்னைக்கு ஐயா சொன்னார், அவருடைய சீடர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வந்தார், சட்டம் ஆக்கிட்டார். அது மாதிரி கொள்ள ஜங்கதி சொல்லலாம், மற்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெரியார் என்ன செய்யலை, அவர் என்ன செய்யலை, என்ன செஞ்சார் கேட்குறேன். தோழர்களே, அப்படியெல்லாம் இந்த சமுதாயத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தலைவர் தந்தை பெரியார். அதை காசை வாங்கிட்டு ஆமையே நம்மளை கேவலமாக ஐயா பேசுகிறாங்க. அது ஆமையனுக்காக தான் இந்த மருத்துவ கதை சொல்லணும். அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அதை இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கிடுவோம். கடைசியாக சுருக்கமாக அவங்கெல்லாம் வரவும் சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்து நான் பேச மாட்டேன், மற்றதை பேசட்டும். ஆக அப்படிப்பட்ட தந்தை பெரியார் பாட்டாளி தமிழன், பட்டாதாரி தமிழனாக வர காரணமாக இருந்தவர். இன்றைக்கி பொம்பளை பிள்ளைகளாமா பார்த்தியல்லா, பூரா படிக்கணும், போலீஸாக போகணும், டாக்டராக போகணும், இன்ஜினியராக போகணும். பெரியார் தான் சொன்னார். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் பொம்பளை பிள்ளை இருக்குது, படிக்குதுங்க, நல்லா கேட்டுக்கோங்கய்யா. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி படித்து வச்சோம்மா பொம்பளை பிள்ளைய. அப்போ என்ன சொன்னேன், அநியாயமாக பேசுகிறாயா அந்த ஆள் கிழவன், ஈரோடு கிழவன். பொம்பளை பிள்ளை படித்து போலீஸாக போகணுமா, போலீஸாக போகணுன்னா பேண்ட்டு போடணும், சட்டை போடணும், ஷூ போடணும். இதெல்லாம் நடக்கிற கதையா? இப்படி பேசுகிறேன் அப்படின்னாங்க. ஏம்மா பொம்பளை போலீஸ் வந்துட்டாங்களா, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்களா, SP DSP வரைக்கும் வந்துட்டாங்களா? எவனாவது குற்றவாளி சேட்டை செஞ்சானா தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களா? வந்துட்டாங்கல்ல. ஐயா சொன்னது பூரா நடந்துச்சு எல்லாமே. தோழர்கள் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தான் வாழ்ந்த காலத்தில் அவர் நினைச்சதெல்லாம் கண்ணால் பார்த்துட்டு இறந்தவர் அவர் ஒரு ஆள் தாங்க. எல்லாம் நடந்துடுச்சு. இந்த தெருவில் ஆடு போகலாம், மாடு போகலாம், பன்றி போகலாம், கழுத போகலாம், மனுஷன் போகக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் போகிறோமா? யாராவது தடை விட முடியுமா?
செருப்பு எடுத்துட்டு இந்த தெருவில் போகும்போது கையில் செருப்பு எடுத்துக்கிட்டு துண்டெடுத்து இக்கில் வச்சுட்டு வரணும். அப்படி எங்கேயாவது இருக்காயா? டேய் கம்பீரமாக வாடா அப்படின்னாரு. அப்படி தானே வர்றோம். டீ கடையில் 2 கிளாஸு, இந்த சாதிக்கு ஒரு கிளாஸு, இன்னொரு சாதிக்கு ஒரு கிளாஸு, இன்னொரு சாதிக்கு ஐயா வாங்க வாங்க கொட்டாச்சியில் டீ கொடுத்தேன். மருத்துவ கதையை தான் சொல்லிட்டேன். அதுக்கு அரை மணி நேரம் ஆகும். கேளுங்க. சரி இருங்க, அதை சொல்லிடுவோம். இந்த வந்துட்டார் கேளுங்க. அதாவது தோழர்களே, அது மாதிரி 2 கிளாஸு கொட்டாச்சியில் டீ கொடுத்தேன். இன்னைக்கு இருக்கா? கிழவன் தாங்க வந்து டீ கடையில் 2 கிளாஸ் இருந்தால் அடித்து நொறுக்கும் போராட்டம் சொல்லி அந்த செல்வ சீமானாக பிறந்த எங்கள் ஐயா பெரியார் எங்கள் கருப்பு சட்டக்காரங்களை கூட்டி என்ன கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ உள்ள கட்சி அந்த காலத்தில் காங்கிரஸ் தான் எதிர்ப்பு. தூக்கி வெட்டி அடிப்பாக, கல்லை வெட்டி எறிவாக. அப்பேற்பட்ட கிளாஸில் 2 கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ வைக்க முடியுமா? ஹோட்டலுக்கு போனோம்னா அவங்க பெரிய சாதிக்காரெல்லாம் டேபிள் இதுங்க, மற்ற இந்த தாழ்த்தப்பட்ட சாதி மற்ற ஆளுகளையெல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்க. இவரும் காசு தான் கொடுப்பாரு, அவர் தான் காசு கொடுப்பாரு. இவர் கீழே உட்காந்துக்கிட்டு தான் அந்த தட்டில் அல்லது ஒரு இலையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு, சாமி 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சாம்பார் ஊற்றுங்க சாமி. ஏய் விடா, இவன் பாருங்க இட்லி கடைக்காரன் அவங்கள வைகிறது, அவங்களுக்கு மட்டும் டேபிளில் வச்சு போடுறது. இருடா இங்கே இருக்க, நக்கிக்கிட்டே இருப்பேன். ஊற்றம்போது காசையும் கொடுத்து விட்டு பணக்காரனுக்கெல்லாம் டேபிளில் உட்காரனுக்கெல்லாம் சப்பளம் பண்ணிக்கிட்டு கண்ணால் பார்த்து எங்கள் ஊரில் திருப்போணம் திருப்பாச்சேத்தி பணாமதுரை பக்கம் அப்படி தான் நடக்கும். இருப்பேன். அவ கெஞ்சுவேன், சாமி வேலைக்கு போகணும் சாமி, வரப்போட்ட போகணும், கொஞ்சோண்டு ஊற்றி விடுங்க, கொஞ்சோண்டு ஊற்றி விடுங்க, கெஞ்சுவாயா. இப்போ இருக்காந்தனால பண்ண முடியுமா? சொல்லுங்க ஐயா. நடத்தி காட்டிட்டார் பெரியார். அப்படி அந்த இது சம்மந்தமாகவே நான் 2 மணி நேரமாவது பேசணும் என் ஆசை. எம்புட்டப்பா சொல்கிறது யார் செஞ்சா? என் முப்பாட்டுக்கு எல்லாரும் முப்பாட்டம் தான். ஆமையனுக்கு ஆமையனுக்கு எல்லாரும் முப்பாட்டேன், நான் பாட்டேன். எத்தனை பேருக்கு தான் பிறந்தான்னு தெரியல. கேளுங்க, எல்லாம் எந்த நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த தலைவரையும் நான் குறைக்கு மதிப்போம். அவங்க உழைச்சாங்க. ஆனால் இந்த வேலை யாருங்க செஞ்சா? இந்த வேலை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கைதூக்கி விட தள்ளாத வயதிலும் இந்த வேலை யாருங்க செஞ்சா? கிழவன் தானங்க செஞ்சாரு. இந்த நன்றி வேணாமா தோழர்களே? என்று இது உண்டான சங்கதி இருக்குது. இந்த 2 நிகழ்ச்சியை முடிக்கிறேன். இன்னொரு தடவை எங்கள் ஐயா திருப்பதி எங்கேயா இருக்கார்? மிகப்பெரிய செயல் வீரன். 1 வாரம் உங்களுக்கு டயம் அதிகம், 10 நாள். 10 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் உங்கள் தலைமையில் போடுங்க. ஆமாம், இங்கே முடிச்சிருக்கேன். இந்த தேங்காயிலேருந்து பூ வரும், இது ரத்தம் வரும். நான் ரத்தம்லாம் வர வைக்கல, பூ மட்டும் வர வைக்கிறேன். மந்திரமில்ல, எல்லாம் தந்திரம் தான். பெரியார் தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க. இங்கே இருங்க, முழு தேங்காய் இந்தா இருக்குது. காம்பு பகுதி நான் ஒன்றும் குறித்து ஒட்டிக்கிட்டி வைக்கலை. இந்தா இருக்குது, இந்த கண்ணுகள்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. இது வந்து பூ வர வைக்கிறேன். பூ வர வைக்கிறேன். இது மாதிரி தோழர்களே, இந்த முட்டையை பறக்க விட்டேன். இது எப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. கோழி முட்டை ஓட்டையை போட்டேன், உரிச்சு ஓட்டையை போடுங்க. ஒரு முட்டையை எடுங்க, ஊசி எடுத்து ஓட்டையை போடுங்க, உறிஞ்சி குடிச்சிருங்க. உறிஞ்சி குடிச்சிட்டு இந்த எம்டி கூடத்தை அதில் போட்டேன். ஐயா வாங்க, ஐயா வணக்கங்க, உட்காருங்க, வாங்க, வணக்கம் வணக்கம். இருங்க, இந்த இதுக்குள்ள 2 பை இருக்குது. இந்த பைக்கில் இந்த எம்டி கூட போட்டேன். ஏற்கனவே ஒரு முட்டையை கொடுத்து வச்சுட்டேன். நான் கூப்பிடுவேன், 3 ட்ரிப்பு கூப்பிடுவேன், 4ஆவது ட்ரிப்பு கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். இந்த எம்டி கூட இதுக்குள்ள போட்டேன். போட்டு இதுக்குள்ள தள்ளி விட்டுருவேன். இந்த நான் போட்டு எம்டி கூடு தள்ளி விட்டு உள்ளே விட்டு உடைப்பேன். உடைக்கும்போது சத்தம் கேட்கும். நான் எந்த நிகழ்ச்சிக்காக கைதட்டி சொன்னேன்னா, இந்த முட்டை நிகழ்ச்சி மட்டும் கைதட்டி சொன்னேன். கைதட்டி சொல்லி அந்த சத்தத்தோட சத்தமாக இதை உடைச்சி போடுவேன். இதுதான் இதில் உள்ள தந்திரம். இந்த வருங்க, இருக்கா முட்டை கூடு வருதா? இதுதான் இந்த முட்டையை பறக்க விடுறது. சொல்லி தோழர்களே,
அதுபோல் இந்த இது நேரம் இல்லை, சரி ஐயா என்ன ஒரு 10 நிமிஷம் நடத்த சொல்லியிருக்காரு. இங்கே இருக்க நீங்கள் ஒரு நம்ம தோழர்கள் கொஞ்சம் வேகமாக வாங்க. வேல்துறை இருந்தார், நீங்கள் ஐயா கூட வாங்க. இந்த பேப்பரை பேனாவில் விட்டு கொடுங்க, சாதாரண வெள்ளை பேப்பரு. இதில் ஏதாவது உங்கள் கருத்தை எழுதி, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, என்ன எழுதுறீங்களோ ஏதாவது எழுதி என்கிட்ட சுருட்டி கொண்டாந்து கொடுங்க. இது வேணாம், இப்போ பயங்க வாங்க, வேல்துறை வாயா, இந்தா கொடுத்து வாங்க. பேனாவில் விட்டு சுருட்டி கொடுங்க, பிரித்து பார்க்காம சொல்லுவேன். உங்கள் பேர் எழுதானே, உங்கள் பேர் எழுதுனா தான் தெரியும், நான் சுருட்டி பார்க்காம சொல்லுவேன். தோழர்களே, இது கொடுங்க. அடுத்த நிகழ்ச்சி இங்கே இருங்க. இப்போ இந்த கையிலேருந்து ஊதி இதெல்லாம் கொடுத்தேன். அது மாதிரி லிங்கம் எடுக்கிறது வாய்க்கிலேருந்து, அப்புறம் தொக்கு எடுப்பாங்க. தம்பி நீ வா, இந்த அவனை வர சொல்லு. நீ வாங்கப்பா, ஒரு ஆள் அவன்கிட்ட கொடுங்க, சுருட்டி கொடு. இல்லை ஓடியா ஓடியா, பேர் என்னையா? நீவாஸ். இங்கே இருக்க இந்த பையன் 6 வீட்டு பையங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வயிற்றுக்குலேருந்து தொக்கை எடுக்கிறது இங்கே இருக்க, அது ஒரு மூட நம்பிக்கை, நம்பக்கூடாது. இந்த வயிற்றுக்குள்ள இந்த பையனுக்கு எனக்கு நல்லா தெரியுது, பார்த்து உட்காந்துருக்கும் போதே பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த எக்ஸ்ரே எடுக்க மாதிரி கண்ணு, ஆஹா இந்த பையன் ஒரு மாதிரியாக இருக்கானே, கிறக்கமாக இருக்கானே. ஏண்டா அப்படியே அப்பப்போ வயிற்றை சுருட்டி வலிக்குதா? வலிக்கும்டா. வாங்க வேல்துறை, வாங்க டைமில் அவர்கிட்ட கொடுப்பா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. இங்கே இருக்க இந்த வயிற்றுக்கள் இருந்து தொக்கை இருக்கு, உனக்கே தெரியாது. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதில் ஏதாவது இந்த குழாயில் ஏதாவது இருக்கா பாருங்க. எடுத்து போனால் அடுப்பு தான் ஊதலாம். அது கூட பிளாஸ்டிக்கு. இங்கே இருக்க கிட்டத்தில் போனால் உரி போயிடும். இந்த வயிற்றுக்கள் இருந்து தொக்கை எடுப்பேன். எவனை பார்த்தாலும் பார்த்துருப்பிய, பயப்படாத. இந்த மூடு, பாய மூடு. வருதாடா வரல, இருடா. மந்திரத்தை சொல்லிக்கிடுவான். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். ஒரு விபூதி எடுப்பேன், விபூதி எடுத்து வைத்து தடவைப்பேன். தடவுறா நினச்சிக்கோங்க. எடுத்தாச்சு. இது வருதான்னு பார்ப்போம். இங்கே இருக்க எடுத்துருச்சு. எடுறா இங்கே இருக்க. ஆஹா எலும்பு பாருங்க, இத்தனை எலும்பு இருக்கியா பாருங்க. இத்தனை எலும்பு இந்த பையன் வயிற்றில் இருந்திருக்கு. நல்ல வேலையாக போச்சுக்க. வீட்டில் நானும் பாருங்க உங்களுக்கு இலவசமாக எடுத்து காட்டிட்டேன். வயிற்று இத்தனை நாள் இருந்திருக்குடா. ஏண்டா போன வாரம் ஆட்டுக்கறி சாப்பிட்டியலா? எப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்ட சொல்லு? எப்போ 10 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். ஒரு ஓரமாக கிடந்திருக்குடா. இந்த வருங்க இதுதான் இந்த தொக்கை எடுக்கிறது. இது ஒரு தந்திரம். ஓடு ஓடு. அடுத்து வந்துருச்சா? சீட்டு வந்துருச்சா? கொடுங்க. எத்தனை முடிச்சிடுங்க. சீட்டு முடிச்சிடும். இப்போ இந்த சீட்டெல்லாம் வந்துருச்சு. நல்லா பாருங்க. இது இந்த சீட்டெல்லாம் சுருட்டி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் என்ன இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு அருள் வரும். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி வாழ்க. இருக்க ஒன்று ஒன்று எடுக்கிறேன். இதாருங்க ஒரு தோழர் பேர் போட சொன்னேன். நீங்கள் செய்வதெல்லாம் பொய் தான் ஒருத்தர் எழுதியிருக்கார். நீங்கள் செய்வதெல்லாம் பொய் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு ஒரு தோழர். அப்படி எழுதியிருக்கார். இதாருங்க இலக்கியா. இந்தி வேணாம் எழுதியிருக்கீங்களா? சபாஸ்.
இலக்கியா பொம்பளை பிள்ளை தாங்க விசுவாசமாக எழுதும். அறிவான பிள்ளை ஏற்கனவே சொல்லிட்டேன். இலக்கியா இந்தி வேணாம் அப்படின்னு எழுதியிருக்கு. இதாருங்க மேஜிக் பயலுக கொடூரமானவங்க. ஆரியா எழுதுனது ஏன்டா அப்படி எழுதுன? இவர் மேஜிக் பயலுக கொடூரமானவங்கண்ணா. ஏன்டா டே அண்ணனை பார்க்கும்போது கொடூரமானவனாடா தெரியுது. கொடூரமானவங்களாம் பின்னாடி காட்டுறேன்டா, உங்களுக்கு ஆள் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஊபியில் இருக்காங்க கொடூரமானவங்க எல்லாம். அதெல்லாம் பயலுக வேணும்னு எழுதுறது. என்ன சொல்கிறான்னு இவனா பரவாயில்லங்க. சின்ன பையன் விளையாட்டுக்கு எதை எழுதியிருக்கேன், எங்கள் ஏரியாவில் எழுதிவிட்டானுங்க. என்ன அம்மாவுக்கு நான் நாகரிகமாக சொல்கிறேன், இதில் கெட்ட வார்த்தை எழுதிவிட்டானியா என்னைய. டேய் அது எது இறங்கி போடான்ட்டேன். இப்படி பயலுகள்லாம் இருக்கேன். அதுக்கு நம்ம பயலுக பரவாயில்ல. மேட்சுக்கு ஆனால் கெட்டவங்க தான். என்னையே சொல்லலை இவன். இந்த மந்திரம் காட்டுறவன் வித்த காட்டுறவன்லாம் கெட்டவங்கன்னு எழுதியிருக்கா. அப்படி தானடா? அப்படி அந்த கருத்தில் எழுதியிருக்கான்யா. கைதட்டியா அவன் என்னையே சொல்லலையா. இந்த மாதிரி செய்கிறவன்லாம் கெட்டவங்கன்னு எழுதியிருக்கான். அந்த கருச்சே நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா தம்பி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உனக்கு. இந்தி ஒழிக, அதெல்லாம் இந்தி ஒழிக, அதை பற்றியெல்லாம் அவங்க பேசுவாங்க. ஏன் ஒழிய சொல்கிறோம்னு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. கலைஞர் வாழ்க யார் எழுதுனது? எழுதுன என்ன தோழர்களே, இன்னைக்கு முத்தமிழில் இருக்கிற கலைஞர் இன்னைக்கு தந்தை பெரியாருடைய கரம் பிடித்து வளர்ந்தவர். அவர் வந்ததுனால தான் இன்னைக்கு அவருடைய மகன் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னைக்கு பெரிய போராட்டம், கடுமையான போராட்டத்தில் இருக்கார். அமத்துங்க தோழர்களே, இன்னைக்கு பலவிதமான இன்னைக்கு பார்த்து ஹிந்திக்கு புதுக்குத்துறான். நம்மளுக்கு கொடுக்குற 2000 கோடி பணத்தை கொடுக்க மாட்டோம்ன்றான். ஹிந்தி படித்தாதே அத்தனை எதிர்கொண்டு இன்னைக்கு பெரிய எதிர்நீச்சல் கொள்கை போட்டு இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை நம்மெல்லாம் வலுப்படுத்தணும். திமுக ஆட்சி மீண்டு வரணும். அது வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லையா. அது சொன்னால் அது ஒன்றும் இது இல்லை. மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதுக்கு தோதா நம்மளால் இங்கே கூட் பண்ணிட்டேன். எங்கே போகிறேன்னு கேட்டால் கட்டடத்தை பார்க்க போகிறாங்களாம். கட்டடம் கட்டிட்டு இருக்காங்களாம். கட்டடம் புது கட்டடம் கட்டுறோம். எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை எங்கே ஒரு காலையில் வெள்ளத்தில் இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க, தண்ணி அடிக்க போகிறேன். தண்ணின்னா இது கட்டடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி வயக்காட்டு, ஆமாம் அது வயக்காட்டு போகிற மாதிரி கட்டணத்தை பார்க்க போகிறோன்னு போயிட்டு அங்கே கதை நடந்துருச்சு. ரொம்ப அப்போவே முடிச்சு வச்சு. தனித்தனியாக நின்றுருந்தா கூட டப்பா இருந்திருக்கும், கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் எப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டாலும் அப்போ எழுதி வச்சுருக்க 200க்கு 200 சொன்னது நடக்க போகுது. அது அது உறுதி தான், ஜெயிக்கிறது உறுதி தான் இந்த இடத்துல தோழர்களே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க ஐயாக்கமாருக்கு பேசுவாங்க. தோழர்களே, அடுத்து எல்லோரும் வந்ததுனால நான் இதோட இது அடுத்த வட்டம் எல்லாம் நடத்துவோம் என்று சொல்லி தோழர்களே, இது இந்த மருத்துவத்தை மட்டும் சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு. 5 நிமிஷம் எங்க என் டைமே ஐயா. தோழர்களே, சொல்லாமல் போயிட்டேன்னா அவர் எங்கள் ஐயா வேங்கமாரே வந்துட்டார். அவர் வந்துக்கிட்டு ஏன் சொல்லலின்னு சத்தம் போடுவார். அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். இந்த மருத்துவத்தில்ங்க ஐயா, அது ஒன்றில் கேட்கணும். நம்ம ஐயாக்கள் திமுக ஐயாக்கள் எல்லோரும் கேடுங்க. மருத்துவ குறிப்பு யாரும் பேச மாட்டாங்க. நான் என்ன மருத்துவ ஆலோசனை கூட்டமாக போட்டிருக்கோம், திராவிட கழக கூட்டம். இந்திய எதிர்ப்பை பற்றி பேச ஆளில் வந்திருக்காங்க. நான் மருத்துவத்தை பற்றி எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் மீனவராக இருந்தேன், மீன் பிடிச்சேன் இங்கே ராமேஸ்வரத்தில். அங்கே ஒரு 15-20 வருஷமாக ராமேஸ்வரத்தில் இருந்தேன். படகு வச்சு மீன் பிடிச்சேங்க. இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மீனில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும், மீனில் பல விதமான மருத்துவ குணம் இருக்குது. அது உண்டான ஒரு 3/4 மணி நேரம் சொல்லணும். நான் 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவதுங்க, இருதய அடைப்பு, ரத்தக்குள்ள அடைச்சிருச்சு, வேறு யாரும் இல்லை. நான் என்னை பற்றி தான் சொல்லிக்கிருவேன்.
எனக்கு 4 அடப்பு. நான் ஒரு ஆஸ்பத்திரி பேரை சொல்ல விரும்பலை, எங்கள் நண்பர்களுக்கு தெரியும். பெட்டில் சேர்ந்தாச்சு. காலையில் அறுவை சிகிச்சை. ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுருக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 4 அடப்பு 85 2 70 2 உடனே பண்ணி ஆகணும்ட்டாங்க. பெட்லையும் சேர்த்தாச்சு. காலையில் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறாம ஓடியாந்துட்டேன். ஓடியாந்து 9 மாதம் ஆச்சு. ஆமாம், ஓடியாந்து நான் எதுக்கு சொல்ல வர்றேன், எங்கள் ஐயா வண்டியூர் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கார், அவருக்கு தெரியும் உள்ளது. இங்கே இருக்க வேறு ஒரு ஊசி மருந்துலேயே கரைக்கிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அடைப்பு உள்ளவங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக்கிறேன், மீன் சாப்பிடணும். பல இதுக்கு சாப்பிடுங்க. இதில் நான் இந்த இதுக்காக சொல்ல வர்றேன், கடலில் மீன் பிடிச்சதுனால இந்த மீனில் உள்ள நன்மைகளை சொல்கிறேன். ஒமேகா 3ன்னு சொல்லி மீனில் ஒரு கெமிக்கல் இருக்குது, சத்து. அது எதில் இருக்குது தெரியுமா? விலை மீன், சீலா மீன், விலை உயர்ந்த மீனில் இல்லை. எல்லாமே வாங்க மாட்டாங்க வசதியானவர்கள்லாம். அந்த சாலை மீன் இருக்குது. சாலை மீன் அதில் அந்த 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே இருக்காது. மத்தின்றது 2 மீன். நல்லா கேட்டுக்கங்கய்யா, இப்போ 150, சில நேரம் 60-70 ரூபாய்க்கு சீரழியும். மத்தி அல்லது சாலை, நல்லா கேட்டுக்கோங்க. 40-50 வயசுக்கு மேலே பெரிய ஆட்கள்லாம் அதை வாங்கி வாரத்துக்கு 2 நாள் ஒரு விலை வாங்கினா 2 நாளைக்கு வச்சுக்கோங்க. மத்தி சாலை தான் இத்தனை இருக்கும் தோழர்களே. அதில் ஒமேகா 3 அப்படியே ரத்த அடைப்பை நல்லா கரைக்கும். ஒன்று சுருக்கமாக வர்றேன். அதுக்கடுத்து இடுப்பு வலி, குறுக்கு வலி, ஐயோ எது நடக்க முடியலை, 4 ஸ்டெப்பு வைக்க முடியலை. திருக்க மீன் வாங்கி சாப்பிடுங்க. திருக்க மீன் இங்கே கிடைக்காது, மத்தி எல்லாம் கிடைக்கும். திருக்க இல்லைன்னா திருக்க கருவாடு கிடைக்கும். பெட்டி கடையில் முதற்கொண்டு விற்கிறேன். 4 துண்டு கருவாடை போட்டு இங்கே இருக்க கிரேவியாக வச்சு திருக்க சாப்பிடுங்க, குறுக்கு வலி போகும். அதுக்கு எந்த டாக்டர்கிட்ட கேட்டுருக்குங்க, கூகுளில் போய் பாருங்கள். இங்கே இருக்க அது மாதிரி பெண்கள் இருக்காங்க, பால் கொடுக்கணும், பால் பற்றாக்குறையாக இருக்கும். என்ன பால் சுறாவும் திடீர்னு மீன் கிடைக்காது. ஆனால் கருவாடு கடையில் பால் சுறா கருவாடு கிடைக்கும். அதை வாங்கி சமைச்சு கொடுங்க. இது மாதிரி உண்டான சொல்லலாம். அதுபோல் இது நான் மீன் பிடிக்கிறத சொல்கிறேன். அதுபோல் இந்த உடும்பு கறி, நம்மளுக்கு காட்டில் உடும்பு இருக்கும், உடும்பு. அந்த உடும்பு கறிக்கு இங்கே இருக்க ஒரு 100 கிராம் சாப்பிட்டா போதும். அவ்வளோ வலு, அவனுக்கு வியாதியே வராது. ஆனால் வாரத்துக்கு 2 வட்டம் அல்லது மாதத்துக்கு 2 வட்டம் சாப்பிடணும். அதுதான் இந்த நரி பிடிக்கும் தொழிலாளி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த உடும்பு கறி சாப்பிட்றதுனால தான் எங்கேயாவது நரி குறவர்னு சொல்லக்கூடாது. அதனால் நாகரிகமாக சொல்கிறேன், நரி பிடிக்கும் தொழிலாளிக எங்கேயாவது நரி பிடிக்கும் தொழிலாளிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நரி பிடிக்கும் தொழிலாளிக்கு சுகர் வந்துருச்சு, ஒன்றும் வராது. நரி பிடிக்கும் தொழிலாளிக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒன்றும் வராது. அந்த உடும்பில் அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம மீனுக்கு வருவோம். அதே மாதிரி தான். ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், இதோட முடிக்கிறேங்கய்யா, இதோட முடிக்கிறேன். சொல்ல வந்த சங்கதியை சொல்லிடுறோம்ல. அப்படி மீனில் அப்படி பல ரகம் இருக்கும் மாதிரி ஆமை கடல் ஆமை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கறி சாப்பிட்டா பயங்கரமான வீரம் வருங்க, பயங்கர வீரம் வரும் அந்த ஆமை கறி. ஆனால் என்ன தெரியுமில்ல, 100 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 100 கிராம் சாப்பிட்டா வலு. இந்த சொல்லுவாங்களே மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு சக்தி, உண்மைதான், நல்ல சத்து. அதை விட 100 மடங்கு சத்து ஆமைக்கறியில் இருக்குது. நல்ல வேகம் வரும். 100 கிராம் தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட்டா இந்த தண்ணி அடித்தவொடனே ஏன் தள்ளாடுறான், சிறுமுளையை சாப்பிட்ரும். ஒரு தடவை ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே சாப்பிட்டா, உண்மை சம்பவம், கூகுளில் போய் பாருங்கள், எந்த டாக்டர்கிட்டையும் கேட்டுக்கோங்க. நான் 20 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன். ஆமைக்கறி 100 கிராமுக்கு மேலே சாப்பிட்டாங்கன்னா இந்த மூளை கரைஞ்சு போகும். அப்புறம் எந்த காலத்திலும் அதுக்கு வைத்தியமே பண்ண முடியாது, பைத்தியமாக தான் தெரியும். அந்த தான் இப்போ இந்த ஆமைக்கறியை தின்ட்டு வந்தான் பற்றியா மாலு. இவன் போய் அவர் சொன்னது நான் சொல்லலைங்க, என்ன 18 கிலோ கறியை கொண்டாந்துருக்காங்க, நிறுத்து கொண்டாந்துருக்காரு. முடிச்சது இது 18 கிலோ கறி ஆமைக்கறி வந்ததில் வள்ளு வதக்குன்னு காணாதவன் கட்சியை தின்ன மாதிரி இங்கே இருக்க 1 கிலோ 1.5 கிலோ தின்ட்டு அதில் மூளை அடிபட்டு போச்சு.
அடிபட்டு போச்சு. இது நான் சொல்லலை, தமிழர் தலைவர் தந்தை பெரியாருக்கு பின்னாடி இந்த இயக்கம் அழிஞ்சு போயிடும் ஒளிஞ்சு வரும்னு சொன்னான் எங்கள் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். இப்போ ஆசிரியர் அவர் இருக்கார்ல. ஆக தோழர்களே, 92 வயசாகுது. அவர் சொன்னார் இப்படிலாம் பெரியார் கேவலமாக பேசுகிறாங்கன்னு போய் கேட்க. அப்போ பைத்தியத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, வைத்தியம்தான் பண்ணணும்னாரு. அப்போத்தான் நினச்சேன், இந்த ரகசியம் நம்மளுக்கு தானே தெரியும். மீன் பிடிச்சவன் நம்ம ஐயாவுக்கு எப்படிடா தெரியும்? அப்போ இப்போ வரவும் கேட்க போகிறேன், ஐயா நான் மீன் பிடிச்சவன் எனக்கு தெரியும், ஆமக்கறி உண்டனை சாப்பிட்டா லூஸாக போயிடுவேன்னு, உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்கணும்னு இருக்கேன். இங்கே இருங்க, அழகாக சொல்லிட்டாருங்க, பைத்தியம் பிடிச்சிடும், பைத்தியத்துக்கு வைத்தியம்தான் பண்ணணும், பதில் சொல்ல மாட்டோம்னாரு. அந்த கதையில் இவனுக்கு லூஸாக போச்சு. போன உடனே அந்த லூஸு என்ன செய்யும், ஒன்று மட்டும் சொல்லி கூப்பிட்டு இந்தா அவனை போய் கல்லை விட்டு எரியினா அந்த லூஸு எரியும், இந்த அவன் மண்ணள்ளி தான் மூஞ்சியில் போடுனா போடும், இந்த அந்த தாத்தா மேலே எச்சியை துப்புனா அப்படின்னு லூஸு எல்லா வேலையும் செய்யும்ல. அது மாதிரி கையில் காசை கொடுத்து விட்டாங்க. கொடுத்து இந்தா பெரியார இந்த போட்டோ இது ஆதாரம் வச்சுருக்கேன், 4 மாதத்துக்கு முன்னாடி என் தாத்தன் பெரியார் மாதிரி ஆளே இல்லை, பெரியார் தான் பெண்ணுரிமைக்கு பாடுபட்டாருன்னு சொல்லிச்சு லூஸு. கேளுங்க, அப்போ நல்லா இருந்துச்சு கடங்க. இப்போ பேசுதுன்னா என்ன அர்த்தம்? ஆக மண்டை லூஸாக போயிட்டான். அதனால் இந்த ஒமேகா 3 உள்ள மீன்கள்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ஆமக்கறி சாப்பிட விரும்புனா 100 கிராம்களை சாப்பிட்றாதீங்க, இல்லைன்னா ஒரு லூஸுதே நம்ம தாக்கு பிடிக்காமல் இருக்கோம், கண்டமாக லூஸாக போயிடுவோம் என்பதை கூறி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.